கமல் வந்து சுந்தர்சியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஓகேவான்னு கேட்டதுக்கு சுந்தர்சி சொல்லியிருக்காரு, ஓகே சார். ஆனால் கதையெல்லாம் இன்னும் எதுவும் முடிவு பண்ணலையே அப்படின்னும்போது, எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ படம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னும்போது, ஓகே சார் அப்படின்றாரு. இங்கே முக்கியமாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போகிறதா இருந்துச்சு இல்லையா? ஆமா, ஆமா. ஈக்குவலாக வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணி நடிக்க போகிற ஒரு படம் இருந்துச்சு இல்லையா? அந்த படமே இப்போ கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓ! அந்த படமும் ராஜ்கமலுக்கு தான் குடுத்திருந்தாரு. அந்த படம் ஏன் கிடையாது அப்டின்னா, அது வந்து மிகப்பெரிய பட்ஜெட்ல தயாரிக்க வேண்டிய படமா மாறுது. ஏன்னா ம், ம். ரஜினிக்கு 200,00,00,000 சம்பளம். ரஜினிக்கு குடுக்கும்போது கமல் குடுக்க முடியாம இருக்க முடியாது. அவரே புரொடியூசரா இருந்தா கூட அது சம்பளம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் வொர்க் பண்றதுக்கு. ஸோ அது இல்லாம பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்கிற ஒரு கதை வேணும். 2 பேருக்கும் ஈக்குவலா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வேணும். 2 பேரையுமே ஹேண்டில் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் வேணும். அதே நேரத்தில கமர்ஷியலாவும் அந்த படம் ஹிட் ஆகணும். ஸோ இந்த மாரி நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பிரச்சனைகள் அந்த படத்துக்குள்ள இருக்கிறதுனால, அந்த படம் இப்போ உடனே தொடங்குனா சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி வந்து ரஜினி மட்டுமே ஹீரோவா நடிக்கட்டும் அப்படின்றும், கமல் வந்து இதில வந்து கடைசியா ஒரு கேமியோ பண்ண போறார். அதான் உண்மை. அதாவது ம். வந்து எப்படி விக்ரம்ல வந்து சூர்யா பண்ணார்ல, ரோலக்ஸ் கதாபாத்திரம். அந்த மாரி ஒரு கேமியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க.